ஹலோ தமிழா. இந்த வீடியோவில் நம்ம சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஒரு பிகினராக நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். வெல்கம் டு த வீடியோ. சென்செக்ஸ் நிஃப்டி இது ரெண்டுமே ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நிறையா டேட்டா இருக்கிற இடம், ஒரு பணமாகட்டும் இல்லை நிறைய பாப்புலேஷன் இருக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் மட்டும் எடுத்து இந்த பேஸ் இயர்லேருந்து கரண்ட் இயர் வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இன்ஃப்ளேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் நம்ம இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்கிறது. சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டாப் 30 கம்பெனிஸ். நிஃப்டி அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டாப் 50 கம்பெனிஸ். எல்லாமே நம்ம எடுத்து 5000 6000 கம்பெனிஸ் எடுத்து நம்ம அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதான்னு சொல்ல முடியாது. நம்ம டாப் கம்பெனிஸ் மட்டும் எடுத்து அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதான்னு சொல்கிறது தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம சென்செக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சென்செக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சென்செக்ஸாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்கள ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், புரியாத டேர்ம் சொல்லி பயமுறுத்துறது தான் நிறைய பேர்த்தோட வேலையாக இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன தெரிஞ்சுப்போம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா ஒரு கம்பெனியோட காசு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது மல்டிப்ளைட் பை ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸில் வித்துட்ருக்கு அப்படிங்கிறது. அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரமோட்டர் இல்லாமல் பப்ளிக் கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னால் உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வந்து 30 கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ அந்த டாப் 30 கம்பெனிஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, எதுக்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிப்பாங்க. இது எப்படி கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா டாப் 10 ரேங்க் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரியே தான் இதுவும். டாப் 10 ரேங்க் மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க டாப் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு நம்ம அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதான்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சியில் சொன்னாங்கன்னா அது சென்செக்ஸ், என்எஸ்சியில் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அப் டு டேட், அதாவது 16th August 2019 இருக்கிற டாப் 100 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸ். இதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இதிலிருந்து டாப் 30 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ஆட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு டுடே மார்க்கெட் கேப்னு கீழே இருக்கிற 934,221 crore. இப்போ இதை மட்டும் வச்சு நம்ம இண்டெக்ஸை கால்குலேட் பண்ண முடியாது, கரெக்டாக? நமக்கு வந்து ஒரு பேஸ் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. நம்ம எப்படி இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறோமோ, ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோமோ, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் இயர் வச்சுப்பாங்க. அதே மாதிரியே சென்செக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஸ் இயர் தான் வந்து 1978-79. அந்த இயரில் உங்களுக்கு வந்து டாப் 30 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து உங்களுக்கு 2501.24 crores இருந்திருக்கு. அந்த பேஸ் இயரோட இண்டெக்ஸ் வந்து 100ன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. 100ங்கிறது அவங்க செட் பண்ண ஒரு ரவுண்ட் வேல்யூ தான், ஓகேவா? எதுவும் கால்குலேட் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இதையே வந்து நம்ம இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்லாம் படிச்சிருக்கோம்ல, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ நம்மளோட வேலையை அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான். அப்படி அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து சென்செக்ஸ் கிடைக்கும். 934,221 into 100 டிவைடட் பை 2501 அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து 37,347 வருது. இப்படி தான் நம்மளுக்கு வந்து சென்செக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இதை நம்ம டெய்லியும் கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் இருக்குது நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். அடுத்தது நிஃப்டி இதே மாதிரியே தான். இங்கே வந்து உங்களுக்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இயர் வந்து அங்கே எப்படி 1978 79 இங்கே வந்து 1995. பேஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி அங்கே 100 இங்கே வந்து 1000. இங்கே வந்து பேஸ் மார்க்கெட் கேப் வந்து உங்களுக்கு 2.06 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் கோடி, அதாவது 10^12. நான் இப்போ கால்குலேஷன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துங்க, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணுங்கள். நீங்களாக எனக்கு வந்து நிஃப்டியோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். சரி, எதுக்காக இந்த இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க? நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. சரி, நீங்கள் சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ எதுக்காக நம்ம வந்து இண்டெக்ஸ்னு ஒன்று நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்கோம்? ஃபஸ்ட்டு, ஒரு நாட்டோட இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸில் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா சரி, அந்த கிளாஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரியே தான் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு வந்து டாப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க, நல்லா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரெண்டாவது, கண்ட்ரிஸ் ஓவர்வியூ. அப்படி அந்த சென்செக்ஸோ இல்லை நிஃப்டியோ அது வந்து எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன இருக்குது, ஃபார்மாசூட்டிக்கல் இருக்கா, இல்லை அக்ரிகல்ச்சர் இருக்கா, இல்லை ஆட்டோமொபைல் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த கம்பெனிஸ் தான் நமக்கு வந்து டாப் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. மூணாவதாக பெஞ்ச் மார்க்கிங் அண்ட் கம்பேரிங். அதாவது நீங்கள் இப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 15% ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாரு. அவர் வந்து கம்பேர் பண்ணணும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்னால் உங்களுக்கு வந்து இந்த சென்செக்ஸ் நிஃப்டி தான். இப்போ வந்து சென்செக்ஸ் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு 10% கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 20% பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டி வந்து 40% கொடுக்குது, ஆனால் நீங்கள் வந்து 20% தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிலோ மார்க்கெட் தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாலாவது, பாசிவ் இன்வெஸ்டிங். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த அனாலிசிஸும் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சேஃபர் சைடுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டாப் கம்பெனிஸ் மட்டும்தான், நல்லா ஸ்டேபிளான கம்பெனிஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி சார் நம்ம இண்டெக்ஸை வாங்க முடியும்? மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு வைப்பாங்க. அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஃபண்ட்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாகவும் இருக்கலாம், கோல்டு கூட இருக்கும், கோல்டு ETF அந்த மாதிரி கூட இருக்குது. இப்போ SBI வந்து கொடுத்தாங்க அப்படின்னா SBI சென்செக்ஸ் ஃபண்டு, SBI நிஃப்டி ஃபண்டு, ICICI சென்செக்ஸ் ஃபண்டு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வந்து நார்மலாக ஒரு கம்பெனி எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸையும் வாங்கிக்கலாம். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நியூஸில் பார்த்துட்ருக்கீங்களே டெய்லியும் சென்செக்ஸ் இவ்வளோ ஏறுது, சென்செக்ஸ் இவ்வளோ இறங்குது அப்படின்னு, அதை பார்த்து என்றைக்குமே நீங்கள் பயந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் சென்செக்ஸ்லையோ இல்லை நிஃப்டிலையோ இல்லாத கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டி குறைஞ்சா கூட உங்கள் கம்பெனி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஈவந்தோ உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனி சென்செக்ஸ் நிஃப்டியில் இருந்தால் கூட மீதி இருக்கிற 29 கம்பெனியோ இல்லை 49 கம்பெனியோ உங்களுக்கு வந்து டவுன் ஆச்சுன்னா உங்கள் கம்பெனி மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ கூட சென்செக்ஸ் நிஃப்டி குறையும். இந்த வீடியோவோட முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சென்செக்ஸ் நிஃப்டி வந்து வெறும் ஒரு இண்டெக்ஸ் தான், அதுக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இதே மாதிரியும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.